ஓகே, இன்றைக்கி பேசிக் கெமிஸ்ட்ரியுடைய 3வது கிளாஸ். ரைட்டாக இதே கொஞ்சம் கேள்வி நான் செய்ய சொல்லிட்டேன். அப்போ இந்த Fe2 + CR சொல்லி மெசேஜ் தாக்கம். ஓகே, இந்த Fe2 + CR சொல்லி மெசேஜ் தாக்கம் வந்து இதில் வந்து உனக்கு தெரியும். Fe2 + வந்து Fe3+ ஆக்சிஜன். சில தாக்கங்கள் வந்து ஞாபகத்துக்கு என்னடா நீ இப்போ யோசிப்ப இல்லை, இது ஆக்சிஜன் தாக்கத்துக்கு யோசிக்காத. இப்போ Fe2+ வந்து டைகோமீனால ஆக்சைடு பண்ணுது. இதோட ஆக்சைடு இல்லையா? Fe2 + Fe3+ ஆமாம். அண்ட் Cr2 சொல்லுமே Cr3+. இது என்ன தாக்கம்? தாழ்த்தல் அடையன் சமன்பாடு இல்லையா? இவர் வந்து என்ன ஆக்சியேட்டல் அடையன் சமன்பாடு. இது ஆக்சியேட்டல் அடையன் சமன்பாடு. இது வந்து தாழ்த்தல் அடையன் சமன்பாடு. தாழ்த்தல் வெளிவரணும் அடையன் சமன்பாடு. சரியா? ரைட், ஓகே. அப்ப Cr2 வந்து Cr3+ வருது. 7 ஆக்சிஜன். அப்படியே நான் என்ன செய்யணும்னா இங்கே 7 H2O போடுவோம். 7 வந்து 14H+. 14H+. அப்படியே நான் 14 +ம் 2 மைனஸும் 12+. அப்ப அங்கால எத்தனை இருக்குன்னா நான் 2 இதுல போட்டுருக்கணும் இல்லையா? இல்ல என்ன 2 கோமீட்டர் இருக்கு. இது மட்டும் 6+. இங்கால வந்து பார்த்தோம்னா 12+ இருக்குது. அப்படின்னு 6 எலக்ட்ரான் நான் ஆட் பண்ணேன். இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்டா அப்ப உங்களுக்கு இவரை வந்து நாங்க 6ஆல பெருக்கி போட்டு கூட்டிடுவோம். அவ்வளவுதான். 6ஆல பெருக்கினீங்கன்னா 6 Fe2+ plus dichromates Cr2 O7 2- plus 14H+ plus அங்கால 14H+ அங்கால எனக்கு 6 Fe3+ 6 Fe3+ 2 Cr3+ and 7 H2O. ஓகே, அடுத்த விஷயம் வந்துடா C2 MnO மைனஸ் தாக்கம். C2 வந்து CO2 போகும். 2 மைனஸ் 2 எலக்ட்ரான். MnO Mn2+ இல்லையா? அமில ஊடகம் தான் பண்ணாங்கல்ல. அமில ஊடகம் சரியா? அமில ஊடகமா? இது அமில ஊடகம் வகையை எனக்கு தெரியணும். அப்ப MnO Mn2+ 4 ஆக்சிஜன் இருக்க வழியா இங்க 4 H2O வர போகுது. 4 வந்து 8H+. தென் 8H+, 8+ ஒரு மைனஸ் 7+, இங்க 2+ இருக்குது. 7+ அங்கால 2+, அப்படின்னா 5 எலக்ட்ரான். இங்க 5 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான். உங்களுக்கு தெரியணும் அந்த ஒரு இலக்கிற எலக்ட்ரான் முழுக்க வந்து அடுத்த வந்து இருக்கணும். அப்ப அங்க 2 எலக்ட்ரான், இங்க 5 எலக்ட்ரான். நான் என்ன செய்யணும்னா இவரை வந்து நான் 5ஆலையும் இவரை 2ஆலையும் பெருக்கிட்டு கூட்டி விடுவோம். இது 2ஆலையும் பெருக்கி கூட்டி விடுவோம். ரைட், ஓகே. இது என்ன மாதிரி விடப்படாது? எனக்கு 5 C2O4 5 C2O4 பிளஸ் 2 MnO4 2 MnO4 ரெண்டாவது இருக்கணும் இல்லையா? பிளஸ் 5H+ அங்கால 10 CO2 பிளஸ் எத்தனை 2 Mn2 பிளஸ் 2 Mn2 பிளஸ் 8 H2O. ஓகே, ரைட். அங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா I- CL- தாக்கும். I- become I2. அப்ப 2 I- இங்கால I2 வரப்போகுது. அப்படின்னா 2 மைனஸ் அதாவது I- CL- தாக்கல. I- வந்து I2 சேரப்படும். 2 அயடின் இங்கால 2 மைனஸ் 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணு. சரியா? ரைட். இங்க பார்த்தோம்னா CL- இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஆக்சிஜன் காணல. at H2O 2 H இருக்குது, இங்க 2 H+ 2 H+ பிளஸ் என்ன நடக்கும்னா 2 எலக்ட்ரான் வர போகுது. ரைட். இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான் அப்படியே கூட்டி விட்டீங்கன்னா உனக்கு வேணும்னா 2 I- பிளஸ் CL- பிளஸ் 2 H+ ஏன்னா 2 எலக்ட்ரான் எல்லாம் சேர்ந்தா அப்படியே கூட்டி விட்டீங்கன்னா கட் பண்ணப்படும். அதனால I2 பிளஸ் CL- பிளஸ் H2. ஓகே, ரைட். அடுத்தது I- peroxide disulfide is 2A2-. I- become I2. 2 I- இங்கால 2 electron. Then H2O2-, 2 SO4 சரியா? இது 4 மைனஸ் பிளஸ் 2 electron. and இது அப்படியே நீங்க கூட்டி விட்டீங்கன்னா என்ன இருக்கும்? 2 I- பிளஸ் H2O2- become I2 பிளஸ் 2 SO4 ஓகே, இது அவ்வளவுதான் மிஸ்டேக் தான். ரைட், ஓகே. ஏன்னா நைட்டுக்கு நீங்கள் எழுதிச்சுனாலும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் இல்லையா? ரைட். தென் அடுத்தது வந்து SO2 MnO4- தாக்கு. ரைட். SO2க்கும் MnO4- தாக்கு. ஓகே, SO2 MnO4- தாக்கு. ரைட், ஓகே. அடுத்து SO2 MnO4- தாக்கு. அப்போ ஆறாவது வந்து பார்த்தோம்னா ஆறாவது SO2க்கும் MnO4- தாக்கம். அப்ப என்ன மாதிரி இந்த தாக்கம் இருக்க போகுது? SO2 MnO4- தாக்கம். SO2 வந்து ஒரு தாழ்த்தின் கருவி.
இது அமில ஊடகமா H+ அமில ஊடகம். அப்ப இது என்ன தாக்கம் அரே இதுல நீ இவர் வந்து ஒக்சியேட்டில் அடையும் சமன்பாடு, இது தாழ்த்தல் அடையும் சமன்பாடு. அதாவது இது ஆக்சைடப்படுது -1 ஆக்சைடு, இது தாழ்த்தல். அதே மாதிரி இதுவும் ஆக்சைடு, இது தாழ்த்தல் இல்லையா? ரைட் ஓகே. இங்க பார்த்தோம்னா SO2 எப்படி மாற போகுதுன்னா SO4 - எப்படி பேலன்ஸ் பண்ணலாம். அடுத்த பார்த்தோம்னா எங்கட MnF- அசிடிக் மீடியம் வழியா MnF- பிகம் என்ன வர போகுது Mn2+. MnF- பிகம் என்ன வர போகுதா Mn2+ வர போகுது. பேலன்ஸ் பண்ணுவாங்க. இங்க SO2 இங்க 4 ஆக்சிஜன் இருக்குது, இங்க 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்ப நான் என்ன செய்வேன் 2 H2O ஆட் பண்ணுவேன் இல்லையா? அப்ப 4H அங்காலே 4H+ ஆட் பண்ணுவோம். அரே இங்க வந்து பார்த்தா முதல்ல ஆக்சிஜனை செக் பண்ண 4 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 2 ஆக்சிஜன் இருந்துச்சு. அப்ப 2 H2O இது 4H+ அங்க 4+ ஆட் பண்ணேன்டா. இங்க 2 மைனஸ் இங்கால என்ன செய்யணும் இன்னும் ஒரு 2 லெக்க ஆட் பண்ணேன். MnF- Mn2+ plus 4H2O 4H2O. நாவி 2 எவ்வளவு அப்போ 8H+. 8H+ இங்கால பார்த்தோம்னா 8+ ஒரு மைனஸ் 7+ அங்கால 2+ 5 எலக்ட்ரான். இப்ப இங்க 2 எலக்ட்ரான், இங்க 5 எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான் அங்க, இங்கால 5 எலக்ட்ரான். ஓகே, அப்ப என்ன செய்யலாம் 2 எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான் மாறி பேருக்கு ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நாங்க பேலன்ஸ் பண்ணாங்க. இவரை நான் 5ஆலையும் இவரை 2ஆலையும் மாத்தி பிடிக்கணும். யோசிச்சு பாருங்க 5 10 I 2 10 பேலன்ஸ் பண்ண போறேன் இல்லையா? ஓகே, அப்ப நீ என்ன செய்யறீங்கன்னா இப்ப நான் இத பெருக்கிறேன் SO2 பிளஸ் பாருங்க I 10 வாட்டர் வரைக்கும் I 10 வாட்டர் ஈர்னாங்க 8 H2O. அப்ப 10 H2O அங்கால 8 H2O அங்கால கட் பண்ணி 2 H2O இங்கால நீங்க கட் பண்ணணும். ரைட், அடுத்து எங்களை H+ ஒரு H+ இங்க இதை நான் போடலாம்னு பார்ப்போம். ஏண்டா 16 H+, I4 20 H+, அங்கால 20 H+, இங்கால 16 H+, கட் பண்ணினா அங்கால 4 H+ வரும். அப்ப 4 H+ அங்கால பிளஸ் 5 SO4 மைனஸ் 5 SO4 மைனஸ் பிளஸ் 2 Mn2+. அவ்வளவுதான். இதுல ஒரு சின்ன வித்தியாசம் வந்து அந்த கட் பண்ண மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஜாலையும் H+ வந்துச்சுன்னா நான் 2 பக்கம் H+ போட்டு கூடாது. தயவுசெய்து பார்த்து கட் பண்ணி சொல்லணும். சரியா? சரி, அப்ப I-க்கும் SO2க்கும் MnF- அதாவது அமில ஊடகத்துல என்ன தாக்கம்னு பார்க்கலாம். ரைட் ஓகே. அடுத்து வந்து 7வது விஷயம் ரைட் 7வது விஷயம்டா SO3 ரைட் 7வது SO3 நம்பர் ஓகே தானே? 7வது வந்து SO3 ஓகே ரைட். SO3 SO3 என்னத்துக்குமான தாக்கம் MnF- தாக்கம் அசிடிக் மீடியத்துல. then SO3 become SO3 become SO4 and இங்கால ஒரு 3 ஆக்சிஜன் இங்கால 4 ஆக்சிஜன் வழியா add H2O இது 2 so இங்கால 2 H+ 2H+ and 2 எலக்ட்ரான். ஓகே ரைட். இதுல அடுத்த விஷயம் வந்து MnF- அசிடிக் மீடியத்துல வந்து Mn2+ ஆகும். Mn2+. ஓகே ரைட். அப்ப இங்க என்னன்னா 4 ஆக்சிஜன் இருக்கு, 4 H2O 4 H2O நாவி 2 8H+, நாவி 2 8H+, 8H+, 8 மைனஸ் 7 1 மைனஸ் 7+ இங்க 2+ at 5 எலக்ட்ரான். then இது 2 எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான். இத நாங்க 2ஆல பெருக்கி இத 5ஆல பெருக்கினோம்டா ஓகே. பெருக்கிட்டு அப்படியே கூட்டியது. இது ரெண்டுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லடா. SO3 SO2. ஏனண்டா நீ விளைய கொள்ளுங்க ஒரு தாக்கத்துல SO2க்கும் MnF- SO2 SO2க்கும் MnF- தாக்கம் விளைவிச்சோம்னா நீங்க SO3 கூட எழுதலாம். ஏனண்டா SO2 நீல இணைஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும் பாப்போம். யோசிச்சு பாருங்கடா. SO2 பிளஸ் போர்டு SO2 நீரோட சேர்ந்தா கூட்டி எழுதிப்ப H2SO3 அதாவது SO3 என்ன கிடைக்கும். அப்ப நீ விளங்கிக்கொள் ஒரு தாக்கத்துல SO2 கழிச்சாலும் SO3 கழிச்சாலும் ஓகே தாங்க. ரைட், பிகாஸ் என்னடா SO2 KMnF aqueous அந்த aqueous ஸ்டேஜ்ல வந்து SO3 போய் கூட அப்படி ரியாக்ஷன் எழுதலாம், பிரச்சனை இருக்காது. ரெண்டையும் ஒரே பிரச்சனை. சரியா? சரி, நான் இப்ப கூட்டி எழுதுறோம்டா 5 SO3 5 SO3 பிளஸ் எத்தனைடா இந்த H2O சரி என்ன இல்லையா 5 H2O பட் அங்கால 8 H2O ரைட்டா SO4 H2O 2 H+ ஓகே எல்லாம் ஓகே. அப்ப 5 H2O அங்கால வந்து 8 H2O அப்படின்னா அங்கால பக்கத்துக்கு தான் 3 H2O வரும். 3 H2O அங்கால வரும். ஓகே
அப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா இங்கால 16h plus 10h plus 16h plus 10h plus இங்கால 6h plus. ஓகே தென் அடுத்த பிரச்சனை என்னது மிச்சம் எல்லாம் இதுல ஓகேடா 5 SO4 minus 5 SO4 minus and எத்தனைடா 2 Mn2 plus 2 Mn2 plus அவ்வளவுதான் ரைட் ரைட்டா ஏன்னா அங்கால H plus மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா H plus முதல்ல இருந்ததுக்கு அங்கால மாறி இருக்கு இல்ல இத பிரச்சனை இருக்கு இங்க பாப்போம்டா ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குடா இங்க என்னடா அப்படி வரக்கூடாது பாரு 5H2O right SO32 minus 2H plus 2 electron right என்ன பிரச்சனை இருக்கு இங்க right ஓகே இந்த இடத்துல வந்துடா 2 MnO4 minus உங்களுக்கு இல்லையா இந்த இடத்துல MnO4 minus மட்டும் 2 MnO4 minus 2 MnO4 minus plus 5 SO சோ எப்பா இதெல்லாம் ஓகே நினைக்கிறேன் ரைட் ஓகே இங்கல பார்த்தோம்னா இதுலயே வந்து 2 MnO4 minus சோ எப்போ அது 2 MnO4 minus ன்னு நாம இருக்கா அப்படினப்பா 2 MnO4 minus ஓகே சாரி இதெல்லாம் ஓகே சரியாடா ரைட் ஓகே என்ன இங்கல H plus இதெல்லாம் உங்களுக்கு மாறி சரி ஓகே அவனா பால் ஸ்டிக் பண்ணிக்கோங்க ரைட் அடுத்த விஷயம் வந்து எட்டாவது எங்கட ரைட் எட்டாவது I2 plus H2O3 2 minus I2 plus H2O3 2 minus ஓகே ரைட் அழிக்கணும் I2 plus H2O3 2 minus அப்படி தாக்கம் இந்த I2 க்கு H2O3 2 minus என்ன தாக்கம் பண்ணாகும் I2 become I minus 2 I minus இங்கால 2 electron then H2O3 2 minus become S4O6 2 minus right இங்க 2 electron then கூட்டினா எனக்கு I2 plus 2 H2O3 2 minus become 2 I minus plus S4O6 2 minus சரியா right okay अब I2 I minus ஆ மாத்திக்கொண்டு H2O3 2 minus வந்து S4O6 2 minus ஆ மாறும் தாழ்த்தின் கருவிகள்ல H2O3 2 minus ஒண்ணுடா அது வந்து S4O6 2 minus ஆ மாறிடும் ஓகே ரைட் இப்போ நாம பார்க்க போறோம் என்னடா அதுல போடு நோட்ல போடுங்கப்போ I minus I2 ஆக ஆக்சைடக்கூடியாங்க நாங்க இவ்வளவு பேருக்குமான தாக்கங்கள் பார்க்கணும் ரைட் இந்த I minus I2 ஆக்சைடாக லேட் அதோட அயனமான நியமிப்புக்கு இது கட்டாயம் முக்கியம் நாங்க இப்படி பேலன்ஸ் பண்ண முடியாங்க எனக்கு அதனால இத பாத்துக்கலாம் I minus ஐ I2 ஆக ஆக்சைடு ஆயிடும் ரைட் அலசங்கள் எல்லாமே ஆக்சைடு F2 Cl2 Br அலசங்கள் எல்லாமே ஆக்சைடு குளோரின் ரைட் வேற யார் ஆக்சைடு மனாபோ குளோரின் அலசங்களுடைய ஆக்சிஜன் எங்க ClO minus ClO2 minus ClO3 minus ClO4 minus இப்படி அந்த அலசமுடைய ஆக்சிஜன் எங்க IO3 minus ஓகே ரைட் இதோட KMnO4 MnO4 minus MnO4 minus then dichromate Cr2O7 2 minus right chromate Cr4 2 minus Cr4 2 minus சரியா H2O8 2 minus H2O8 2 minus அதாவது நோட்ல போட்டுக்கோங்க என்னது I minus I2 ஆக ஆக்சைடு ஆகல H2O8 2 minus right H2O8 2 minus D தொகுதி 3D ல வந்து கட்டியங்கள்ல வந்து ஆக்சைடு கூடியாக Fe3+ and Cg2+ Fe3+ and Cg2+ Fe3+ and Cg2+ ஐயோ சரி என்ன செய்யண்டா இந்த ஆன்லைன்ல இத கனவே யூஸ் பண்ணாங்கடா ரோய் பாக்குறாங்க ஓகே என்ன சில பேருக்கு என்ன இல்ல மசேஜ் இருக்காடா பாக்குறது பெட்டர் இல்லையா ஆன்லைன்ல அது கிளாஸ் மாதிரியே இருக்கும்னாவும் என்ன ஒரு நாள் 1 மணிக்கு கொஞ்சம் லேட்டானா கூடடா நீங்க பாத்துக்கலாம் அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸா வந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கெமிஸ்ட்ரி வந்து கால்குலேஷன் கெமிக்கல் கால்குலேஷன் வந்து ஓகே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இருக்கும்னா பண்ணிட்டோம் சரியா ரைட் தயவு செய்து இன்னொரு விஷயம் Facebook வந்து கணக்கை யூஸ் பண்ணாத கணக்கு என்ன யூஸ் பண்ணாத
ஐ மீன் எனக்கு தேவையில்லாம் யூஸ் பண்ணாங்க. சரியா? என்ன ஃபேஸ்புக்கில் நீ என்ன தேவையாக யூஸ் பண்ண போக? தேவையெல்லாம் யூஸ் பண்ண என்ன தேவைக்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்? சரியா? படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸ் ஓகே. இதுக்கு மிஞ்சி எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கெலாம் இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க அது ஃபேஸ்புக்லேயே எனக்கு கண்ட தெரியுறாங்க. நான் இதுக்கு நல்லா யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ்புக். இதுக்கு மிஞ்சி என்னது யூஸ் பண்ணுவாங்க? சரி, டைமாக போகாதுறாங்க ஃபேஸ்புக். அது அனைவருக்கு அந்த பிரச்சனை இருக்குறாரு. ஓகே, கிளாஸ் எக்ஸாம் இல்லாதவங்க அது ஓகே, அப்படி டைம் போகாத யூஸ் பண்ணுவோம். உனக்கு தான் எனக்கு படிக்கணும். எந்த எக்ஸாம் வந்து நிற்க போடுவாங்க ஆள் சரிப்பா. விஷயத்துக்குள்ளே கரெக்டாக இருக்கக்கூடாது. ஃபேஸ்புக்கில் போனால் அதில் போக டைம் போகவே இருக்காதுங்க. ரைட், ஓகே. ரைட், அப்போ இவ்வளோ பேர்ட்டு நாங்கள் ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும்னா இவ்வளோ பேரும் ஒக்சிடியம், அதாவது அலசங்களுடைய ஒக்சியனேயங்கள், இதெல்லாம் அலசங்களுடைய ஒக்சியனேயங்களாம் எம்என்எஃப்எம்எஸ் டைக்ரோமேட் என்னது H2O எலிமெண்ட்ஸ் MnO கூட அமில கூட ஒக்சிஜன். ஓகே, Fe3+ Cl2+, HNO3 ஒக்சிஜன் இல்லையா? HNO3 சரியா? HNO3 H2SO4 இப்படியா எல்லாருமே வந்து வேற ஒக்சிஜன் தான். சரி, இப்போ நாங்கள் I-I2 ஒக்சிஜன், ஏன்னா இது முக்கியமானவர் அயரமான நியமிப்புக்கு இதான் பேர். இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா நியமிப்பு சும்மா செய்யலாம்டா, கஷ்டமே இல்லை. நியமிப்பு கிடந்தாங்க என்ன டைட்ரேஷன் கட்டாயம் செய்வேண்டா. இதுங்கள இந்த ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சோன்னா ஓகே. இதுக்கு இந்த நியமிப்பு தெரிஞ்சால் தான் பங்கெடுக்கணும் கேட்டுருந்தாங்க. எனவே பங்கெடுக்கணும் செய்வேன். ஆனால் என்னடா முதல்ல இந்த நியமிப்புகள் கிளியர் ஆகணும். நியமிப்பு கிளியர் ஆனால் பங்கெடுக்கணும் ஈஸி. பங்கெடுக்கணுங்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு சமன்பாடு, அந்த சமன்பாடு வச்சு தான் செய்யப்படும். மிச்சம் எல்லாமே நியமிப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இது செய்யாமல் அங்கே வந்து கேட்கலாம். இது ஆக்சிடென்ட் செஞ்சு நியமிப்பு செஞ்ச பிறகு நான் பங்கெடுக்கணும் செய்யணும். ரைட், ஓகே. பங்கெடுக்கணும் அது மாதிரி ஈஸியான ஒன்றும் இல்லையா? ரைட், இப்போ நான் என்னடா I2 I- ரெடியூஸ் பண்றாங்க யாரு? I2 I- ரெடியூஸ் பண்றாங்க யாரு? பார்த்தோம்னா SO2 ரெடியூஸ் பண்ணும். SO2 I2 I- ஞாபகப்படுத்திக்கணும்டா. SO2 H2O3 minus SO2 மேலே யார் வரும்? SO3 minus நார்மல் தானே இல்லையா? SO2 மேலே SO3 minus தென் இவ்வளவு வேணும்னா உங்களுக்கு I2 I- ரெடியூஸ் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு அயர்வானியபிள் என்ன வேலை கேள்வி வரும்னா அப்படிதான் கேள்வி வேணும். I- I2 ஆக்சைடு மாதிரி தாக்கம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. இதுல ஏதாவது ஒன்று வேணும், இதுல ஏதாவது ஒன்று தான் வேணும். அதுக்கு பிறகு வந்த I2 திருப்பி I- தாழ்த்து கண்டுபிடிக்கணும். இதுதான் அயர்வானியபிள். தென் இது இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னா அயர்வானியபிள் ஈஸி. ரைட்டா? நான் கேள்வி செய்ய நீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரைட்டா, நல்ல ஈஸியா இருக்கு. ஓகே, அப்போ நான் இவ்வளவு எடுக்குமான ரியாக்ஷன்ஸ் இப்போ எழுதுறேன். I- I2 ஆக்சைடு தான் இவ்வளவு வேண்டிய ரியாக்ஷன்ஸ் இல்லைன்னா அங்கே ஆக்சிஜன் தாழ்த்தலுடைய பிரச்சனை முடியும். சரியா? அவங்கள ஈக்குவேஷன் வந்து எப்படி ஆக்சிஜன் முறையில் பேலன்ஸ் பண்ணுறது பார்த்துட்டோம்னா பேசிக் கெமிஸ்ட்ரிங்க நாங்கள் ஈஸியாக போகலாம். ஓகே, அப்போ நான் ஒன்றா தொடங்குவோம்னா ரைட்டா? I-க்கும் F2 அதற்கும் ஒன்றுக்கு மேலே தாக்கத்தை பார்ப்போம். ஓகே, அப்போ சொல்லிட்டப்பா இந்த ஃபர்ஸ்ட் I-க்கும் எங்களோட இதில் அரசங்களுக்கு நான் பொதுவாக போகிறேன் Cl2 போடுவேன். மிச்சம் அதே மாதிரி தானே I- Cl2 ரியாக்ஷன் அப்படி வேண்டா தொடங்கலாம் இல்லையா? அப்போ நீங்கள் செய்யலாம் இல்லையா? I- வந்து சேர்ந்தல இல்லாமல் என்ன வேணும்னா I2 வேணும் இல்லையா? அப்போ 2 I- செஞ்சாலும் 2 எலக்ட்ரான் அண்ட் Cl2 எப்படி அலசங்கள் ஆக்சிஜன் இப்படிக்க தாங்க தாழ்த்த அப்படின்னா எப்படி Cl- தென் இங்கே 2 Cl- பிளஸ் 2 எலக்ட்ரான் கூட்டி நீ என்ன வேணும்னா பாருங்க 2 I- பிளஸ் Cl2 அங்கால I2 பிளஸ் 2 Cl-. சில வந்து ஸ்ட்ரைட்டா எழுதுவாங்க. பட் எனக்கு ஸ்ட்ரைட்டா எழுத தாக்குங்க நான் கொஞ்சம் சொல்ல வேண்டாம். பயன்படி நீ என்ன செய்யலாம்டா அப்படியே தனித்தனி எழுதிச்சிருவோம் பெட்டர்டா. இப்போ நியமிப்பு கேள்விகளில் வந்தடா இதுக்கு 3 அப்படி கொடுக்கா 2 கொடுக்கா எல்லாமே சரியண்டா. இதழியுண்டா கூட என்ன செய்யலாம்டா, இதழியுண்டா ஃபுல்லாக அழியுண்டா இதுக்குரிய மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து இங்கே போடுவாங்க. சம்டைம் நீ ஸ்ட்ரைட்டா எழுத பிழைச்சிடண்டா இதுக்கு தனித்தனியாக மார்க்ஸ் வரும் இல்லையா? ரைட், அப்போ நாங்கள் 1 எழுதிருக்கோம். அடுத்த வந்து ரைட் அலசங்களுடைய ஒக்சி அஞ்சினை 2வது பாருங்க I-க்கும் Cl-க்குமான தாக்கம். இதெல்லாம் தாக்கல் இருக்கலாம். ஓட்டியல் எல்லாம் இதான் என்ன எங்களோட நினைவுகளிலாம் வந்து இந்த I- வந்து எப்படின்னா I2 ஆக்சைடப்படும்.
and ClO minus become Cl minus. இங்க 2I minus then 2 electron இங்க ClO minus ஒரு oxygen இருக்குல்ல அப்ப என்ன வரும்டா H2O ஆட் பண்றேன். then இங்க 2 H இருக்குது அப்படினா 2 H plus நான் போடணும் இல்லையா 2 H plus ஒரு மைனஸ் இருக்கட்டுமே இந்த 2 plus எனக்கு என்னதுக்கு 2 எலக்ட்ரான் இப்ப இனி சும்மா இந்த ஆக்சைடு அரையன் சமன்பாடு தாழ்த்தல் அரையன் சமன்பாடு வந்து கவனம் தெரியுதானே இது ஆக்சைடுபடுது ஆக்சியேட்டல் அரையன் சமன்பாடு இது தாழ்த்தப்படுது தாழ்த்தல் அரையன் சமன்பாடு ஓகே அப்ப 2I minus எலக்ட்ரான் சேம் பேனு 2I minus plus ClO minus become I2 H plus விட்டாச்சுங்க 2H plus become I2 plus Cl minus plus H2 okay right அடுத்து I minus ClO minus மாதிரி என்னது I minus ClO2 minus ClO2 minus எல்லாமே நீங்க எழுதலாம் ரைட் அப்ப என்னடா மூன்றாவது விஷயம் வந்து I minus ClO2 minus எல்லாம் என்ன மாதிரி போகுது ஈஸி தான் அதே மாதிரி தான் வரும் சரி I minus become I minus அப்படியே வரணும் I2 வந்தா 2I minus become 2 electron ClO2 minus become Cl minus 2 oxygen இங்கால 2 H2O இதனை 4H plus then 4 electron சரிங்களா ஏண்டா இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் 4 பிளஸ் அந்த 4 பிளஸ் கட் பண்ணா 4 எலக்ட்ரான் தான் இங்க 2 எலக்ட்ரான் இல்லோ தென் நான் என்ன செய்யணும் பாப்போம் இவர 2 ஆல பெருக்கணும் என்ன எலக்ட்ரான் பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா ராசா 2 ஆல பெருக்கிட்டு கூட்டு 4I minus plus ClO2 minus 4I minus plus ClO2 minus plus 4H plus become 2I2 plus Cl minus plus 2H2 அப்படி என்ன செய்யலாம்டா ClO3 minus ClO4 minus எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் நடக்கும் நாலாவது பேர் ClO4 minus எழுதணும் I minus plus ClO4 minus சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எழுதுங்க ClO4 minus and I minus plus ClO3 minus இதே மாதிரி தான் Cl minus தான் நடக்கும் இல்லையா ரைட் சரி அப்ப I minus எப்படி போக போகுதுனா I minus become I2I minus இங்கால 2 electron then ClO4 minus become Cl minus 4 oxygen then 4 H2O நான் இந்த 8H plus 8 plus வேண்டாம்டா ஏண்டா அங்க ஒரு மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு இது 4 இருக்குடா கூடிடும் 4 இருக்கு கூடிடும் ரைட் என்ன வர போகுது 4 இருக்குடா 8I minus plus ClO4 minus plus 8H plus அங்கால 4I2 plus எத்தனை Cl minus plus 4H2 இவ்வளவு இங்க கூட வரீங்க சரியா ரைட் ஓகே அடுத்து அந்த IO3 மைனஸ் போவோம் இது அடிக்கடி நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய தாக்கம் இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும் பாப்போம் ஐந்தாவது முக்கியமான தாக்கம் இந்த ஐந்தாவது தாக்கத்தை வஜ்ர காணும் ஐந்தாவது எது எங்கட I மைனஸுக்கும் சரியா I minus plus IO3 minus reaction IO3 minus பாருங்க இந்த I minus எப்படி மாறப்படும்னா I2 ஆ போ
and IO3 minus அவரும் நாங்க பாத்து நாங்க நேத்து தந்துட்டு பண்ண I2 தான் போகும் நாங்க ஆக்சிஜன் கருவி தாழ்த்துக்கு இந்த பிரச்சனை பாருங்க IO3 minus வேகம் I2 ரைட் அப்ப என்ன செய்ய போகுது சொல்லுங்க அப்ப ரெண்டு ஆயிரி இந்த ரெண்டு IO3 minus இல்ல E மூணு 6 H2O 6 H2O 6 வந்து 12H plus 12H plus ஓகே அப்ப 12 plus இங்க ரெண்டு மைனஸ் 10 plus இருக்க போகுது இங்க சார்ஜஸ் எதுவுமே இல்லை ஏற்றங்கள் இல்லை then 10 எலக்ட்ரான் ஆட் பண்றேன் 2I minus 2 எலக்ட்ரான் ஏன் I 2 2 போட்டு அங்க ஓகே ரைட் then கூட்டிடுவோம் கூட்டினோம்னா 2I minus 2I minus plus 2IO3 minus 2IO3 minus plus என்ன 2 எலக்ட்ரான் இங்க 10 எலக்ட்ரான் சொல்லிடா என்ன செய்யணும்டா எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணனும்னா 5 ஆல எடுக்கணும்டா I 2 10I minus இது 10I minus 2IO3 minus plus 12H plus 12H plus நாங்கால 5I2 ஒரு I2 6I2 6I2 plus 6H2O fine இத நீ என்ன செய்யணும் ரெண்டால பிரிக்கலாம் பாருங்க எல்லா இடம் ரெண்டால பிரிக்கலாம் ரெண்டால பிரிச்சா 5I minus இல்லையா 5I minus 5I minus plus IO3 minus plus 6H plus அங்கால 3I2 plus 3H2 அப்போ உனக்கு என்னன்னா இதான் நம்மளோட ஃபைனலா இதான்ன்ற இது பேலன்ஸ் பண்ணி ஏன்டா அப்படி கஷ்டப்பட்டு இவ்வளவு பேலன்ஸ் பண்ணிக்கீங்க இல்லையே நான் ஈஸியா அப்படி பேலன்ஸ் பண்ணது எழுதலாம் இவ்வளவு நான் இப்போ சொன்னேன் பிரச்சனை இப்போ நான் இதை ஸ்ட்ரெயிட்டா நான் பேலன்ஸ் பண்ண போறேன் எப்படின்னா இதை நான் நேரடியா பேலன்ஸ் பண்ணி காட்டுறேன் ரைட் இந்த I மைனஸுக்கும் IO3 மைனஸுக்குமான தாக்கம் எனக்கு என்ன வரும் ரெண்டுமே I2 தான மாற போகுது அது என்ன தெரியும் அப்ப I2 ன்னு போடும் வடிவா கவனிங்க I2 then மூணு ஆக்சிஜன் இருக்கு அப்ப நீ ஈஸி நல்ல வடிவா கவனிச்சு நல்ல ஈஸி மூணு ஆக்சிஜன் இருக்குது அப்படி நான் 3H2O ன்னு ஆட் பண்றேன் 3H2O இதெண்டு 6 இங்கால H இல்ல 6H plus இப்ப செக் பண்ணு அங்கால எந்த ஏட்டமும் இல்ல ஆனா இங்கால ஏட்டங்கள் கணக்கு இருக்குது இந்த ஏட்டங்கள் எப்படியாவது கட் பண்ணணும் நான் பார்க்கிறேன் இந்த இடத்துல 6 பிளஸும் இங்க இதுல நான் எப்படி ஆட் பண்ணுறேன் ஒரு 5 ஆட் பண்ணினேன்னா 5 மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 6 பிளஸ் கேன்சல் ஆயிடும் சார்ஜஸ் இருக்காது ஏட்டங்கள் இருக்காது ஆனா இதுல நான் 5 போடுறதால ஆக்சிஜன் குழம்ப பார்க்கும் இல்லையா அப்ப இதுல இல்லாம இதுல நான் 5 போட்டா தனித்தனி இருக்கு 5 மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 6 பிளஸ் நிச்சயம் சரியா இருக்கு ஆனா அயடின் பிழைக்க முடியும் 5 அயடின் 1 அயடின் 6 அயடின் 3H2 3 I2 எல்லாம் சரியா இருக்கு இதே தான் நீங்க வந்து நாங்க போல எழுதி பேலன்ஸ் பண்ண முடியும் அவசியம் இருக்கு விளங்குதா அப்படி நான் பேலன்ஸ் பண்ண முடியும் ஈஸியா ஓகே ரைட் வெளியே திருப்பி சொல்றேன் பேங்க வெளியே முடி சொல்றேன் இந்த பத்தி அப்ப என்ன ஆகும் இந்த I மைனஸுக்கு IO3 மைனஸுக்குமான தாக்கம் ரைட் அப்ப என்னடா இதுதான் சார் அந்த இது எப்படி எழுதலாம்டா விளங்க திருப்பி கவனி I மைனஸுக்கும் IO3 மைனஸுக்குமான தாக்கம் எனக்கு இங்கால I2 வருமானம் தெரியும் தப்பு I2 வருமானம் தெரியும் and 3 ஆக்சிஜன் இருக்குது then 3 H2O ஆட் பண்ணு எங்களுக்கு 3 ஆக்சிஜன் வேணும்லடா அப்ப 3 ஆக்சிஜன் 6H plus 6H plus வடியா கவனிச்சுக்கொள்ளுங்க சில அந்த ஐடியா வச்சுக்கிறாங்க 6 பிளஸ் வந்துடுது இங்கால ஏற்றங்கள் இல்ல கட் பண்ண போறேன் இதுல 5 போட்டேன்னா ஓகே 5 மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 6 பிளஸ் ஆனா இதுல 5 போட்டு ஆக்சிஜனை பிளப்பிங்க அப்ப எனக்கு இதுல நான் 5 ஆட் பண்ணினேன்டா 5 மைனஸ்
5 மைனஸ் உங்களுக்கு தேவையான மைனஸ் வந்தது என்ன 5 மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 6 பிளஸ் கேன்சல் ஆயிடும் ஐடினை செக் பண்ணுங்க 5 ஐடின் 1 ஐடின் சரியா அப்போ 6 ஐடின் இருக்குது இங்க 3 ஆக்சிஜன் 3 பில் ஆச்சு சரியா சரியா ரைட் ஈஸியா பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம் ரைட் ஆறாவது என்னடா ரைட் ஐயோடி மைனஸ் அடுத்து முக்கியமான பிரச்சனை i மைனஸ் நார்மலா mn(f) மைனஸ் டைரக்ட் எல்லாம் என்ன mn(f) மைனஸ் mn(f) ஓகே அது நார்மலா தெரியும் i மைனஸ்க்கு fe3+ கட்டாயம் முக்கியமான ஒன்று i மைனஸ் fe3+ இதெல்லாம் முக்கியமான ஒன்றா ஓகே இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் ஓகே சில ஸ்ட்ரைட்டா போட்டு பேலன்ஸ் பண்ணுவாங்களா நான் தனித்தனி பேலன்ஸ் பண்ணி காட்டுறேன் i மைனஸ் become i2 ரெண்டு i மைனஸ் இங்கால ரெண்டு எலக்ட்ரான் fe3+ become fe2+ fe3+ வந்து fe2+ ஆ மாற்றப்படும் இல்லையா i மைனஸ் i2 ஆக்சைடுகள்ல 3D ல கட்டியங்கள் வந்து fe3+ and Cu2+ சரியா காரணம் இன்ஆர்கானிக் கூட இது முக்கியமான ஒன்று ரைட் அப்ப இங்க ரெண்டு எலக்ட்ரான் இங்க ஒரு எலக்ட்ரான் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்போ ரெண்டு இங்க உண்டு ரெண்டால பெருக்கி போட்டு கூட்டி விடு ரெண்டால பெருக்கிட்டு கூட்டு ரெண்டு i மைனஸ் plus fe3+ okay electron cancel ஆயிடும் i2 plus 2 fe2+ ரைட்டா ஏழாவது அடுத்த பிரச்சனையான ஒரு தான் முக்கியமான ஒரு i மைனஸுக்கும் Cu2+க்குமான தாக்கம் i மைனஸ் Cu2+. ஓகே இது கொஞ்சம் வித்தியாசம் படியா காணி இந்த i மைனஸ் Cu2+. i மைனஸ் எப்படி மாறும் டைம்ல நான் i மைனஸ் become i2 ரெண்டு i மைனஸ் plus 2 எலக்ட்ரான் and Cu2+ எப்படி மாறுபடும் Cu அல்ல செப்ப அல்லவா Cu+ ஆக மாறுபடும் Cu+ சரியா இத தாழ்த்தி கூட ப்ளஸ் பண்ண போறோம் and இங்கால சிங்கிள் எலக்ட்ரான் அங்கால டபுள் எலக்ட்ரான் நான் என்ன செய்ய போறேன் ரெண்டால பெருக்குவோம்னா இது ரெண்டால பெருக்கும் ஏன்னா இங்க ரெண்டு எலக்ட்ரான் இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு பெருக்கினா ரெண்டு எலக்ட்ரான் கூட ஆன்சர் ஆகும் இல்லையா அப்ப இதுல 2i மைனஸ் plus 2 Cu2+ அங்கால i2 plus 2 Cu+ இது நாங்க அப்படியே வரையறாது அது அப்படியே வரையறாது உங்களுக்கு நம்ம எழுதுனா என்ன விஜயம் சொல்றாங்க ரைட் அங்க பார்த்தோம்னா அந்த i மைனஸ் Cu2+ பெருங்க அந்த i மைனஸ் வந்து இதானே இருக்குங்க ரெண்டு i மைனஸ் ரெண்டு i மைனஸ் பிளஸ் 2 Cu2+ become i2 plus 2 Cu+. இது என்ன செய்யலாம்னா இது Cu+ இருக்குதானே இது வந்து இந்த i மைனஸ் வந்து எக்ஸஸா இருந்துச்சுன்னா இப்போ நான் உண்மைக்கு இந்த கேள்வியில வந்து மிகை k சேர்த்துருக்கோங்க அந்த i மைனஸோட வந்து அந்த Cu+ வந்து சேரும் தாக்கியும் பழையும் செய்துன்னு யோசிக்காத கே வந்து இது வந்து i மைனஸ் மிகையா இருந்துச்சு அந்த கேஸ்ல i மைனஸுக்கு தான் கொண்டு என்ன செய்யணும்னா அந்த Cu2+ செட் பண்ணுவோம் அப்ப இது மிகையா இருக்கும் i மைனஸ் மிகையா இருக்கும் அப்ப அந்த i மைனஸும் அந்த Cu+ சேருமா இங்க வேற i மைனஸ் plus 2 Cu2+ நார்மலா இருக்கும்னா அங்கால பார்த்தோம்னா இந்த i2 இருக்குலோ i2 சரி இதுக்கு நம்ம i2 and இது Cu i என்ன இருக்குன்னா அதாவது i மைனஸ் Cu+ சேர்ந்து Cu+ i மைனஸ் சேர்ந்து என்ன நடக்கும் Cu i அரே Cu+ அப்போ i மைனஸ் சேர்ந்து Cu i சரியா சரி இப்போ ரெண்டு ஐடின் 4 ஐடின் வந்து இங்க 4 i இருக்குது இது நான் என்ன செஞ்சு வச்சிட்டேன் 4 i மைனஸ் போட்டேன் 4 மைனஸ் இது 4 பிளஸ் எல்லாம் சரியா இருக்கு அப்படி ஐடென்டி வரல இது வந்து வெள்ளை நிறமான பொருள் Cu i இருக்கு தானே இவர் வந்து வெள்ளை இதுல இன்னொரு தாக்கமும் நடக்கும் இந்த தாக்கங்கள்ல i2 என்ற சொல்லுவதற்கு பதிலா i3 மைனஸ் ஃபார்ம் ஆகுது என்ற விஷயத்தையும் சொல்லுவான் இந்த விஷயத்தை வடிவாக்கம் i3 மைனஸ் உருவாகுது என்று கூட சொல்லலாம் ரைட் இங்க வேற இதுல i3 மைனஸ் உருவாகும் எப்படின்னா இந்த i2 and i மைனஸ் சேர்ந்து
I2 plus I minus சேர்ந்து I3 minus கபிலம் அல்லது இருண்ட கபிலம் சொல்லுவோம். இந்த I3 minus வந்து இருண்ட கபிலம். சரியா? இருண்ட கபிலம். ரைட். அப்ப ஒரு கபில கரைசலும் இந்த I2 minus சேரும். and ஒரு வெள்ளைதமான வெளிமரம் கன இன்னும் எனக்கு வெளியில கால்குலேஷன் வெளியில இருக்கு. அப்ப இத தாக்குத நான் மாத்தி எழுதுறேன். பழைய கவுண்ட் திருப்பி பிரச்சனை இல்லடா. I minus plus என்ன 2 plus C2 plus ஒரு பிரச்சனை இல்லடா. அங்கால அந்த I2 minus சேர்ந்து I minus எக்ஸ்ட்ரா இருக்குடா. I3 minus எழுதுறேன் பை. I3 minus எழுதுறேன் பை. then I3 minus என்றா எனக்கு என்ன வர போதாங்க? I3 minus and அந்த இடத்துல 2 C2 அப்படி இருக்க போகுது. ஆனா இப்போ ஒரு பிரச்சனை வர போகுது. இங்க என்ன செஞ்சிட்டா I2 நாங்க ஆட் பண்ணிக்க ஓகே I3 minus போட்டேன் இந்த இடத்துல. அப்ப என்ன வந்துடுடா ஒரு I minus எக்ஸ்ட்ரா வந்துடு. அப்ப இங்க I minus செட் பண்ண ஓகே தானே? அப்ப 5 I minus செட் பண்ண ஓகேடா. 5 ஆயிடு செக் பண்ணி பாப்போம்டா. 3 ஓகே 2 C2 ஓகே இது 4 plus 5 minus எல்லாம் சரியா இருக்கு பாருங்க. என்ன பிரச்சனைனா இவேண்ட அந்த I2 க்கும் C2 க்கும் ரேஷியோ வந்து மாறாது. I2 னா I3 மிஸ்ல சேம் பிரச்சனை மேல போகுது. அந்த ரேஷியோ 1:2 ரேஷியோ இங்கே அந்த 1:2 ரேஷியோ I2 ன்னு வச்சாலும் I3 மிஸ்ல வச்சாலும் பிரச்சனை இல்ல. அது எங்க பிரச்சனை வரும்டா? இந்த I minus க்கு பிரச்சனை வரும். I minus ன்றது பிரச்சனை வரும். கொஞ்சம் விளைய கொள்ளுங்க. ஏன்டா கனவெடிக்குது குழப்பமா இருந்தது அந்த அயன் சாரி என்ன நியமிப்பு கேள்விகள்ல வந்ததாசா இந்த I3 minus ன்னு சொல்லி விட்டுறாங்க. அந்த I minus C2 plus தாக்கி I3 minus ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. அதுல கனவேடிய குழப்பமாகும். அத குழம்பாம நார்மலா அப்படி யோசிச்சுக்கணும். என்ன பிரச்சனை? சரியா? தெளிவா. Right. இப்ப ரைட் எனக்கு இந்த பிரச்சனை ஓகேடா. இதுல அடுத்த வந்து ஓகே 8வது பிரச்சனை வந்து எனக்கு என்னன்னா 8வது வந்து இதுல Fe3 plus இதெல்லாம் மாதிரி ஒரு என்ன செய்ய முடியும்? இந்த I minusக்கும் dichromates பாப்போம். CrO4 minus chromates CrO4 minus ஓகே ரைட் என்னது ஓகே இந்த I minus CrO4 minus ஓகே ரைட் அப்படி என்ன ஆகும்? I minus become I2 and CrO4 minus become Cr3 plus இல்லையா? அப்ப 2I minus plus 2I electron CrO4 minus அங்கால என்ன நடக்கும்னா 4H2O சரி 8H plus 8 plus என்னடா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும்னா 8 plus 2 minus 6 plus இருக்குது. இங்க 3 plus இருக்குது. தென் 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணுங்க. ஓகே அப்படியே கூட்டி விடலாமா? இல்ல என்ன செய்யலாம்டா? இத நீ 2 ஆல பெருக்கு. இத 2 ஆல பெருக்கு. இத வந்து நீ என்ன செய்யணும்? 3 ஆல பெருக்கு. பெரியங்கடா 3 2 6I minus சரியாடா. என்னடா இங்க 3 பிளஸ் இருக்குடா. இங்க பிரேக்குதா? 3 பிளஸ் இருக்குது. 5 ஓகே. 6I minus 3 2 6I minus பெருக்கு 2 CrO4 minus இதட்டு 16H plus தென் அங்கால 3I2 plus 2 Cr3 plus 8H2. இப்போ நாங்கள் கடைசி செக் வந்து ஆக்சிஜன் சொல்லணும். இதில் நாங்கள் 8 ஆக்சிஜன் இங்கால 8 ஆக்சிஜன் சரியா இருக்குடா. இது நாங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஓகே ட்ரை இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குடா எனக்கு. இந்த நோட்டில் பேர் சம்டைம் வந்து எப்படி இருக்குன்னு வேணாம். ஓகே
ரைட். இந்த பேரியன் குரோமேட் BaCrO4 இது வீழ் வடிவு தானே BaCrO4 சரி CrO4 2- குரோமேட்டா BaCrO4 வந்து வீழ் வடிவு. இந்த சொலிட் வந்து ஓகே இதை நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு அமிலத்தில் கிடைக்கணும். இந்த மாதிரி கேள்வி இருக்கிறாங்க சொன்னதான் சொல்லுவாங்க. இதை நான் இந்த பேரியன் குரோமேட் எடுத்து அமிலத்தில் கிடைக்கணும் வேணும். அமிலத்தை கரைச்சிட்டு அந்த கரைசலுக்கு I- சேர்க்கிறேன் ரெண்டு பேர் தானே வேணும். பேரியன் குரோமேட் சொலிட் எடுத்து கிடைக்கிறோம். அதாவது H+ சேர்க்க இப்படி வேண்டாம். பேரியன் குரோமேட் எடுத்து இதுக்கு நான் என்ன செய்யறேன்னா H+ ஆட் பண்றேன். H+ வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணின சொல்யூஷனுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னா I- ஆட் பண்றியா? அவ இதை ஆட் பண்ணிட்டு I- ஆட் பண்றா. இப்ப ரியாக்ஷன் கேட்டா கனவே செய்யற விஷயம் வந்து குரோமைட் CrO4 தாக்கம் அளிக்கிற பிரச்சனை. ஆனா உண்மைக்கும் எனக்கு இப்ப அமிலத்தை சேர்த்த உடனே எனக்கு என்ன நடக்குன்னு தெரியுமாடாங்க Cr2O7 வந்து இது கனவிடங்கள் எந்த பிரச்சனைக்குடா சரியாகும். எனக்கு என்னன்னு வந்து Cr2O7 டைக்ரோமைட் அங்க வந்துடும். Cr2O7 Cr2O7 மாறுது. அதாவது CrO4 அந்த கடைசியில் இருக்காது. இப்ப நீ உதாரணத்துக்கு இப்ப ஒக்சலேட்டா C2O4 இப்ப கால்சியம் ஒக்சலேட் CaC2O4 அது சாரி இப்ப என்ன இது சோடியம் ஆக்சைடு வேண்டா நீக்கல்ஸ்ல C2O4 இருக்கு. ஆனா இந்த CrO பேரியன் குரோமேட் வந்து நாங்க அமிலத்தை கரைஞ்ச உடனே எனக்கு என்ன போயிடும்டா அது வந்து CrO4 டைக்ரோமைடா மாறிடும். இதுக்கு பிறகுதான் அந்த I- தாக்குறதுக்கு என்ன செய்யணும்டா I- டைக்ரோமைட் தாக்குன்னு எழுதிக்கூடாது. அப்ப இந்த பிரச்சனையோட பாத்துக்கோ. அப்ப என்ன நடக்கும் அப்படி நீ CrO4 ஒரு அமிலம் அதாவது பேரியன் குரோமேட் ஏதாவது ஒரு குரோமேட் வீழ்வடிவுக்கு நீ அமிலம் சேர்க்க என்ன செய்யணும்னா அந்த குரோமேட் கரையும். ஆனா கரைஞ்சி எனக்கு உருவாக்குறது வந்து டைக்ரோமேட். அதாவது இந்த CrO4 வந்து CrO4 அமில ஊடகத்துல அது எப்படி போய் நிக்கும்டா டைக்ரோமேட்டா செம்மஞ்சள் நிறமான டைக்ரோமேட் இருக்ரோமேட் பிளஸ் போல்ட் சரியா அங்க OH+ போடலாம் பண்ணது. ஓகே அப்ப இங்க 2H+ போடுவோம். ஓகே அப்ப இப்ப மஞ்சள் நிறமானது இது மஞ்சள் நிறமான குரோமேட் அங்கால செம்மஞ்சளா போய் நிற்பது. செம்மஞ்சள் இந்த இடம் வந்து முக்கியமானது நியமிப்புகள்ல. அப்ப நீ என்ன செய்யணும்னா உண்மை இந்த தாக்கம் எழுதணும்டா இதுக்கு நீ அதாவது H+ சேர்த்து கரைச்சு இந்த சொலிட் இல்லையா இந்த சொலிட்டுக்கு நீ H+ சேர்த்து கரைக்கலாம். கரைச்ச பிறகு I- சேர்த்தீங்கன்னா அந்த H+ ஓட I- சொன்னா கூட Ki சொல்லுவாங்க. Ki இப்ப கனவேடு கூட பிரச்சனை இருக்கும்டா. இப்ப KMNO4க்கும் KI-க்கும் என்ன தாக்கம் அதாவது I-க்கும் MnO4- கொண்டு போயிடா K+ இவையெல்லாம் பிரச்சனை வேண்டாம். நான் கேள்வி செய்ய உனக்கு அந்த பிரச்சனை வேண்டாம். நீ இப்ப K+ ஏதாவது மாற்றம் அடையும் தராத அப்படின்னு யோசிக்கலாம். MnO4- கணக்கை யோசிச்சு குழம்பு அளவுக்கு என்ன சரியா நார்மலா பாரு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குது சரியா எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன்ஸ்னா அவனே சொல்லுவான் அந்த இடங்கள சொல்லுவான் பாஸ் பேப்பர்ல ரைட். ஓகே பட் இது கொஞ்சம் நியமிப்புகளுக்கு கொஞ்சம் விஞ்ஞானிக்கு கொஞ்சம் தேவையா இருக்கும். நான் தேவையான விஷயங்கள்லாம் தந்துதான் செய்வேன் ரைட். ஓகே அப்ப டைக்ரோமேட் வந்து ஓகே CrO4 வந்து டைக்ரோமேட்டா மாறும். ரைட் நீங்க என்ன செய்யணும்னா அந்த I- டைக்ரோமேட் தான் தாக்கும். I- plus Cr2O7 தாக்கம் தான் அங்க நடக்கும். அப்ப இது என்ன மாதிரி தாக்கமா இருக்கும்டா I- பிகம் எப்படி மாறப்படும்னா I- I2 போகும். I- பிகம் I2 to I- இங்க 2 எலக்ட்ரான். ஓகே டைக்ரோமேட் Cr2O7 பிகம் எனிதா இந்த Cr2O7 நான் என்ன சொல்றேன்னு பேர் அமிலம் சேர்த்த உடனே டைக்ரோமேட்டா மாறிடும். இப்ப பேரியன் குரோமேட் தாக்கம் அலி லாஸ்ட் அப்ப அலிகறடா BaCrO4 H+ இது எனக்கு நான் சும்மா நார்மலா CrO4 H+ ஓட சேர்ந்து டைக்ரோமேட் மாறிடும். இத நீனாலே காணும். ஓகே டைக்ரோமேட் என்ன செய்யும்டா அப்ப I- I2 ஆக்சைடு கொண்டு சரியா ரைட் Cr3+ சரியா ரைட். அப்ப 2 குரோமியம் இங்க 2 Cr3+ 7 ஆக்சிஜன் இங்க 7 H2O 7 14H+ 14+ சரியா இங்க ஈமுட 6+ இங்க எத்தனைடா 14+ 2 12+ இருக்குது. 12+ 6+ண்டா 6 எலக்ட்ரான் ஆட் பண்ணடா இங்க 2 இங்க 6 இருக்குறோடியா டோட்டலா இது நீ 3 சில வேணா சேவன மாத்தி பெருக்குவாங்க. இது 2ஆல பெருக்கி சோ இது 6ஆல பெருக்கி 2ஆல அப்படி செய்யாத. அதை இப்ப மாத்தி பெருக்கணும்டா
இப்போ நார்மலா இதை இப்போ 6 எலக்ட்ரான் இதை நான் 6 எலக்ட்ரான் மாற்றலாம் தானடா எப்படி இந்த 3ஆவது இருக்குன்னா ஓகே ரெண்டையும் 7 ஆகி பிரச்சனை 3ஆவது இது கூட்டி விடு கூட்டினா எனக்கு என்ன வர போறா ரைட் என்ன வரும்னா அப்போ 3 I minus Ri minus plus Cr2 also 2 minus plus 14H plus அங்கால 3I2 plus 2 Cr3 plus plus 7H2 ஓகே அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரைட்டா இப்போ நான் என்ன சொன்னேன்டா இது வடியா வளையங்களுங்க வேதியம் இப்போ கேள்வி வந்துடா என்ன ஐடியா வேணும்னா இப்போ அவன் சொல்லுவான் காணிச்சு பெரிய பேர் இப்போ ஒரு மேக்கர்ஸ் சிஆர் ஃபோர் மைஸ் கூட தொடங்க வேண்டாம் ஒரு நேம்கள் சும்மா இதெல்லாம் சேர்ந்தான விடக்கூட நீ ஒன்றும் யோசிக்காது ஒரு நீக்கர்ஸ் இருக்க சிஆர் ஃபோர் மைஸ் இருக்கீங்க நீ பேவையும் குளோமைட்டை பேவையும் குளோமைட்டை சேர்க்கிறேன்னு சொல்லுவான் பேவையும் குளோமைட்னா குளோமைட் பிஏசிஆர் புகழ் வடிவாயிடும் குறை சொல்லுவான் அவன் பிஏசிஆர் புகழ் வடிவாயிடும் இந்த புகழ் வடிவை எடுத்து அமிலத்தில் கிடைக்கிற கிடைச்சிட்டு கே சேர்க்கிறேன்னு சொல்லுவான் விளங்குதா அப்ப நீ இந்த குரோமேட்டின் அளவு செறிவு தான் நீ காண வேண்டி இருக்கு அப்ப என்ன செய்யணும் பேவையும் குளோரைட் சேர்த்து பிஎஸ்சி ஆக வந்து அந்த குரோமேட் அமிலத்தை கிடைச்சி டைக்ரோமேட் ஆக்குவேன் டைக்ரோமேட் ஆக்கிட்டு ஐமைஸை கொண்டு ஆட் பண்ணுவேன் அங்க I2 வருமில்லோ இந்த I2 ஐமைஸா மாத்துறாரு S2 மைனஸ் SO2 அப்படி அப்ப தயோசல்பேட் நியமிப்பேன் அதாவது தயோசல்பேட் ஆட் பண்ணி எவ்வளவு I2 கண்டுபிடிப்பேன் அந்த I2 தெரிஞ்சா டைக்ரோமேட் காணலாம் அந்த டைக்ரோமேட் தெரிஞ்சா குரோமேட் காணலாம் குரோமேட் தெரிஞ்சா தானே கேள்வி காணப்படியும் இருக்கலாம் அப்ப அந்த எப்படி அந்த எக்ஸாம் இவ்வளவு இப்படி கொண்டு போகலான்னு வேற கேள்வி அதுக்கு அந்த வீல் படிவுகள் தெரியணும் எல்லாம் சொல்லணும் இது முடியும் அந்த வீல் படிவுகள் என்னென்ன குளோரைட்ல என்னென்ன படிவுகள் குரோமேட்ல என்ன படிவுகள் சல்ஃபைட்ல என்ன படிவுகள் சரியா எல்லாம் தெரிஞ்சா ஓகே ரைட் சரி நாங்கள் கால்குலேஷன்ல கொஞ்சம் தியரி இருக்கடாது கொஞ்சம் தேவையான நோட்ஸுக்கு சொல்லிட்டு போனோம்னா அவங்கள நியமிப்பு நல்ல ஈஸியாக ஓகே இந்த ரியாக்ஷன்ஸ் நீங்கள் அதை எழுதுங்க ரைட் அடுத்து வந்து பார்ப்போம்டா ரைட் அப்போ MnO4 மைனஸ் MnO4 மைனஸுக்கு மைனஸுக்குமான தாகம் என்ன MnO4 மைனஸ் Mn2 ப்ளஸ் வரும் அது வளமையான இதில் நீங்கள் என்ன செய்யலாம்னாலும் வெளியே கொள்ளலாம் எந்த டிஃபரன்ஸும் இல்லை சரி மைனஸ் MnO4 மைனஸ் தாகம் MnO4 மைனஸ் மிக Mn2 ப்ளஸ் என்னது நீங்கள் நார்மலாக எழுதி கொள்ளலாம் சரியாடா சரி அப்படி இந்த ஒக்சிட்ராகல I மைனஸ் ஒக்சிட்ராகல H2 ஓட விட்டுங்க அப்படி I மைனஸ்ல ஒக்சிட்ராகல நீங்க நோட் பண்ணுங்க H2 ஓடும் ஆக்சைடு வரும் மச்சான் H2 ஓடும் ஆக்சைடு எப்படி ஆக்சைடு வந்து மாறாதுங்க I மைனஸ் become அந்த ஒக்சிட்ராகல H2 ஓட ஆட் பண்ணீங்களா I2 அப்ப 2I மைனஸ் plus 2 electron then H2 ஓடு become நான் சொன்னான் அடே H2 ஓடுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குடா இதை எப்படி யோசி H2 ஓடுனா வெப்ப பிரிகாரங்க என்ன மேடம் H2 ஓடு சும்மா நார்மலா யோசி H2 ஓடு சின்ன ட்ரிக்ஸ் ஞாபகப்படுது H2 ஓடு நீ ஹீட் பண்ணியிருந்தா நேற்று தான் சொன்னான் இருவழி விகாரம் ஆக்சிஜன் பிளஸ் வாட்டர் சரியா அப்ப இதுல -1 இங்க 0 and -2 இங்க ஆக்சிடப்படுது இந்த இடத்துல தாழ்த்தப்படுது அதாவது H2O2 ஆக்சிடியா தொழிற்படைக்க தாழ்த்தப்படுதுண்டா அது H2O போகும் and ஆக்சிடப்படுதுண்டா ஆக்சிஜன் அதாவது தாழ்த்துங்கடியா தொழிற்படைக்க இவன் ஆக்சிடப்படுது ஏன்னா தாழ்த்துங்கடி என்ன ஒரு கூற தாழ்த்து கூட தான் ஆக்சிடப்படாது அப்ப இவ மற்ற தாழ்த்து கூட ஆக்சிடப்படுது அப்படி ஆக்சிஜனா போகும் ஆக்சிடு கடிதம் தொழிற்படைக்க தாழ்த்தப்படுது இதுல என்ன ஆக்சிஜன் கருவி -1ல இருந்து -2 ஈஸியராப்பா இல்லை என்ன கண்டுபிடிச்சு சும்மா பணமாக்காரு தயவு செஞ்சு H2O இந்த சாமோட பணமாக போறியா நீ இப்படி எவ்வளவு பணமாக போற ரைட் அப்ப என்ன வர போகுது H2O ஏன்னா இது ஒரு ஆக்சிஜன் தொழிற்படுது I -1ல இருந்து 0க்கு போகுது இங்க என்ன செய்ய போகுது தான் தாழ்த்தப்படும் இனியில எப்படி பேலன்ஸ் பண்றது வெளியே கொள்ள போகுது 2 ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் 2 H2O இது 4H+ இங்க 2H+ அப்ப 2H+ எலக்ட்ரான் எத்தனைடா 2 எலக்ட்ரான் ஓகே ரைட் இப்போ நீ என்ன செய்யலாம்னா கூட்டி விடலாம் அசைன்மென்ட் then I minus 2I- plus H2O2 plus என்ன வேணும்டா 2H+ அங்கால I2 plus 2H2 ஓகே
I2 plus 2H2 ரைட். அப்போ இந்த ஆக்சிஜன் தாக்கத்தில் வந்து உங்களுக்கு வரப்போற அந்த நியமிப்புகளுக்கு தேவையான தாக்கங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. சரியா? ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒரு ஆக்சிஜன் எண் முறையால் இப்படி இந்த தாக்கங்களை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம் ரெண்டு பேருமே பார்ப்போம். சரியா? சரி. ஓகே, இந்த தாக்கத்தை நான் எழுதுறேன். அப்ப பின்வரும் தாக்கங்களை ஆக்சிஜன் எண்முறையால் சமப்படுத்துக என்று போடணும். பின்வரும் தாக்கங்களை ஆக்சிஜன் எண்முறையால் சமப்படுத்துக. பின்வரும் தாக்கங்களை ஆக்சிஜன் எண்முறையால் சமப்படுத்துக. அப்ப நான் இந்த தாக்கத்தை எழுதுறேன். முதலாவது தாக்கமா ஆக்சிஜன் முறையால் சமப்படுத்துறது. I minus plus H2O2 H2O2 plus என்ன நடக்க போகுது? H plus I minus plus H2O2 plus என்ன நடக்க போகுது? H plus ரைட். அங்கால வந்து I2 ஆகவும் H2 ஆகவும் நடக்கும். இதை நான் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? ஆக்சிஜன் எண்முறையால பேலன்ஸ் பண்ணணும். இப்ப இந்த ஆக்சிஜன் மாற்றத்துக்கு உட்படுறாங்க யாரு? இந்த ஆக்சிஜன் இந்த ஐடி இல்லையா? இது -1ல இருக்கிற, இது -1ல இருக்கிற இல்லையா? இந்த இடத்துல இது 0க்கு போகுது, -2க்கு வருது. பாப்போம், -1ல இருந்து இல்லையா எவ்வளவு தாழ்த்தப்படுது? ஆக்சைடப்படுது. அப்ப அடே மைனஸ் இங்கே வரும் -1 -2 -1 0 +1 +2 இங்கே போய் என்ன செஞ்சுட்டு போகுது? ஆக்சைடப்படுது இல்லையா? ரைட். அப்ப என்னடா இங்க -1ல இருந்து எவ்வளவுடா? 0 போயிடுது. ஒரு எலக்ட்ரான் ஆனா 2 ஐடின்ல சம்பந்தப்படுது. அப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? 2 எலக்ட்ரான் சரியா? ரைட். அப்ப இங்க தான் 2 போட்டு 2 எலக்ட்ரான் இந்த 2 ஐடின் அங்க இருக்கு. ஓகே, இங்க பாருங்க இதுல எத்தனை எலக்ட்ரான்? -1ல இருந்து -2 -1ல இருந்து -2 தாழ்த்தப்படுது. தாழ்த்தப்படுச்சுன்னா எனக்கு எலக்ட்ரான் ஏற்கும். எத்தனை எலக்ட்ரான்? ஒரு எலக்ட்ரான். அப்ப நாங்க பார்ப்போம்னா இந்த இடத்துல எத்தனை எலக்ட்ரான் வர போகுது உங்களுக்கு? ஒரு எலக்ட்ரானோட எத்தனை? இங்க நான் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண நம்மளால. அப்ப முதல்ல 2 போட்டு என்ன செய்யணும் பாப்போம். இந்த ஒரு ஆக்சிஜனோட சம்பந்தப்பட்ட வந்து ஒரு எலக்ட்ரான், அப்ப 2 ஆக்சிஜனோட 2 எலக்ட்ரான் போடணும்னாவா? அப்ப நான் பார்த்தேன் நான் ஓகே இருக்கேடா. ஏன்னா இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், 2 ஓகே இருக்கு. என்னடா இங்க 2 ஆக்சிஜனா, இங்க ஒரு ஆக்சிஜன் இருந்துச்சு. அப்ப நான் 2 போட்டேன் முதல்ல. அந்த ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுங்க. இப்ப பார்த்தேன் ஒரு -1 -2 ஆக்சிஜனுக்கு, அது ஒரு ஆளுக்கு, அதாவது ஒரு அலகு எங்களுக்கு குறையுது, அதாவது ஒரு எலக்ட்ரான் ஏற்றி இருக்கு. ஆனா 2வே சம்பந்தப்பட்ட 2 எலக்ட்ரான். இங்க 2 எலக்ட்ரான், இங்க வேணுங்களா 2 எலக்ட்ரான். லாஸ்ட் பண்ணி ஆக்சிஜன் எலக்ட்ரான் லெஃப்ட். ஓகே, ரெண்டு பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இங்க எங்களுக்கு இது 4 H இருக்குது, இங்க 2 H இருக்குது. இந்த இடத்துல 2 போட்டீங்கன்னா ஓகே இருக்கு. ஆக்சிஜன் மேல பேலன்ஸ் பண்ணுது. மேல அந்த என்ன ஒவ்வொன் இது வந்து எலக்ட்ரான் எலக்ட்ரான், இது ஏற்ற எலக்ட்ரான், ரெண்டுமே சமனா இருக்கணும். அதான் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, சரியா? ரைட். இது பார்க்கலாம். ரைட். ஓகே, இப்போ பார்ப்போம்டா. வேறு என்ன தாக்குங்க? நீங்கள் போகிறப்போ சல்ஃபர் ப்ளஸ் H2SO4 எனக்கு SO2 வருது அண்ட் போர்டு வருது. இந்த தாக்குங்களை பேலன்ஸ் முக்கியமான தாக்குங்களை பார்க்கலாம். ரைட். சல்ஃபர் ப்ளஸ் HNO3 SO2 ப்ளஸ் NO2 ப்ளஸ் போர்டு பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். H2S plus H2SO4 sulfur plus SO2 plus water. Okay, இது எப்படி இது பேலன்ஸ் பண்றது? ஆக்சிஜன் எண்முறையால எப்படி பேலன்ஸ் பண்றது? ரைட். இதை பார்த்தோம்னா ஓகேடா. இந்த நாளைக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? கால்குலேஷன் இல்லை. இங்கே இது 0 இது +6 ஒரே பண்ணிக்கலாம். 0 +6 இங்கே என்னது போகுது? +4க்கு போகுது. அப்ப இதை என்ன செய்யுது? 0ல இருந்து +4 ஆக்சிஜேட்டப்படுங்க. ஆக்சிஜேட் மேலாக காட்டுறேன். எத்தனை? 0ல இருந்து +4 4 எல்லாம் கூடுது இல்லையா? அப்ப 4 எலக்ட்ரான் +6ல இருந்து +4 எத்தனை? 2 எல்லாம் குறையுது. அப்படின்னா 2 எலக்ட்ரான். இப்ப இவர் எலக்ட்ரான் இது 8 ஆகணும். அப்ப என்ன செய்யணும்? இப்ப 4 எலக்ட்ரான், அப்போ 2 எலக்ட்ரான், அப்போ 2 ஆல பெருக்கு இங்க 2 ஆல பெருக்கி என்ன செய்யும்? அப்போ இங்க 2
இந்த இடத்துல என்ன பண்ணணுமா புனி ஆனால் ஒரு விஷயம் அப்போ நீ என்ன செய்யணும்னா ஒரு அக்கௌண்ட் ரஜினி அக்கௌண்ட் நான் இதில் வந்து 2 போல 7 ஆகுறா ஏன்னா இது சம்பந்தப்படுற சமன்பாடு 2ஆல் பெருக்க வந்து ஓகே உண்மைதான். ஆனால் இதை நான் 2ஆல் பெருக்க ஏலும் இதை நான் 2ஆல் பெருக்கிறது கஷ்டம். என்ன பிரச்சனைன்னா இந்த சல்ஃபருக்கு தொடர்பு இங்கேயும் இருக்கு, இவருக்கும் தொடர்பு இல்லை. அப்ப நீ பார்க்கணும் ஏன்னா இந்த சல்ஃபர்ல இருந்து வந்துருக்கூடாது. அப்ப இதை நீ 2ஆ பெருக்கி இருப்ப 2 சல்ஃபர் இருக்கு, இவருக்கு இதை பெருக்க போகிறது என்னங்களா 2 சல்ஃபர் 1 சல்ஃபர் 3 சல்ஃபர் அப்படின்னா இங்க 3 தான் நீ போடணும். 3 SO2 அப்ப 8 ஆக்சிஜன் 8 ஆக்சிஜன் 4 அப்ப 4 H2 சொல்ற 4 H2 அப்ப ஹைட்ரஜன் வந்து 4 இருக்குது, 2 போட்டா ஓகே நினைக்கிறேன்டா. எங்களோட கடைசி செக்கர் வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் அப்ப 8 ஆக்சிஜன் 8 ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்ப நான் என்னண்டா இது சம்பந்தப்பட்ட சமன்பாடு 2ஆல் பெருக்கி இருக்கேன், இது 2ஆல் பெருக்கி இதையும் 2ஆல் பெருக்கணும். ஆனா இந்த சல்ஃபரை நான் கன்சிடர் பண்ணி இங்க 2 இங்க 1 3 சல்ஃபர் 3 போடுறேன். அடுத்த ஹைட்ரஜனை பாருங்க 2 4 ஹைட்ரஜன் இங்க ஹைட்ரஜன் போது அங்க இருக்கா இந்த இடத்துல இருக்குது. அப்ப 3க்கு 2 போட்டு 4 ஆக்கிட்டேன். கடைசியா செக்ல பார்த்தா 8 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணி ஆயிட்டு. ஓகே அப்ப இது என்ன பிரச்சனைடா 0ல இருந்து +4 இதுல SO2 இல்லடா, இந்த இடத்துல SO2 இல்ல சொல்லிடா சல்ஃபர் H2 சேர்ந்து எனக்கு H2SO4 தான் H2SO4. ஓகே சரி H2SO4 இதை எப்படி நாங்க பேலன்ஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். சரியா சரி இந்த H2SO4 எப்படி நாங்க பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த 0ல இருந்து +6 போகுது ஆக்சைடப்படுது. ஆக்சைடு நான் மேலாக காட்டுறேன்டா +6 அப்ப 6 எலக்ட்ரான் இங்க +5ல இருந்து +4 அவ்வளவுடா 1 எலக்ட்ரான் என்ன செய்யலாம். இவர் 6ஆல பெருக்கி வச்சிருக்கா, இவர் சம்பந்தப்படுறாங்களா 6ஆல பெருக்கி வச்சிருக்கா 6 இங்கேயும் 6 அவ்வளவுதானே. ஓகே தென் என்ன செய்ய போதும் உங்களுக்கு 6 ஹைட்ரஜன் இருக்குது, இங்க 3 போட்டு இருக்க ஆக்சிஜனை செக் பண்ணுமா 4 ஆக்சிஜன் தான் 6 12 16 இங்க பிள்ளைக்கடா 6 18 6 18டா 6 ஹைட்ரஜன் இருக்குது 6 ஹைட்ரஜன் இங்க 2 ஹைட்ரஜன் தான் இங்க 2 ஹைட்ரஜன் ஏற்கனவே இருக்குது. அப்ப இந்த இடத்துல நான் 2 H2 வந்து போட்டுருக்கேன். இப்ப செக் பண்ணி பாருங்கடா 6 18 தென் எனக்கு எத்தனைடா 4 6 12 16 18 ஆக்சிஜன் கரெக்டா இருக்கு. ஓகே இதெல்லாம் நாங்க இன்னொர்கானிக்ல அடிக்கடி யூஸ் பண்ணப்படாத முக்கியமான தாக்கங்கள் இல்லையா. இதை நான் வேலை எப்படி பேலன்ஸ் பண்றது என்ற விஷயம் தான் பார்த்துக்கலாம். அதே மாதிரி H2SO4 எப்படி தாக்கம் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் இங்கே இருக்குமாடா H2S H2SO4 இப்படி நிறைய தாக்கங்கள் இருக்கலாம். சரியா சந்தர்ப்பம் கிடைக்கிறீங்களா பேலன்ஸ் பண்ணி H2SO4 தாக்கம் சல்ஃபரும் SO2 சரி இது இதுல இருந்து இது வந்திருக்கு 2 பேரும் சல்ஃபர் தான் இல்லை பாருங்க இங்க -2ல இருந்து இங்க +6 -2ல இருந்து 0 இங்க +4 அப்ப இது -2ல இருந்து இந்த சல்ஃபர் வந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்போ ஆக்சைடப்பட்டதுக்கு என்ன செஞ்சிருக்கடா ஆக்சைடப்பட்டது இவன் வந்து தாழ்த்தப்பட்டது ஏன்னா இது ஆக்சிடேட் H2SO4 சல்ஃபர் ஆக்சைடு தான் SO2 வந்திருக்கிறா. இது எத்தனை எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இங்க +6ல இருந்து +4 எத்தனை எலக்ட்ரான்டா அவன் 2 எலக்ட்ரான் தான் +6 +4 2 எலக்ட்ரான் அங்க -2 2 அப்ப நான் பார்த்தோம்டா எல்லாம் ஓகே இருக்கேடா. அப்படின்னா என்ன பிரச்சனையா இருக்குவாங்க ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் ஆக்சிஜனை கடைசி செக் பண்ணலாம் 2 ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் இங்கால பார்த்தோம்டா 2 போடு 2 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணப்பட்டது. சரியா அப்ப நாளைக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த 2 தாக்கம் போடுற பேலன்ஸ் பண்ணிட்டு வாங்க. சல்ஃபர் பிளஸ் NaOH எனக்கு என்ன வேணும் ஆகும் Na2H2O3 Na2H2O3 plus Na2S plus water. And அடுத்த தாக்கம் வந்து phosphorus plus NaOH become தனியா போடுங்கல தனியா போட்டு phosphine PH3 சரியா PH3 plus NaH2PO2 then இந்த தாக்கங்களை நீங்க என்ன செய்யணும் பேலன்ஸ் பண்ணிட்டு வரலாம். ரைட்டா அடுத்த ஒரு முக்கியமான தாக்கம் இந்த NO3 மைனஸுக்கு அலுமினியம் கார ஊடகத்துல வந்து என்ன செய்ய மாட்டாங்க அலுமினியம் கார ஊடகத்துல
AlO2 மைனஸ் AlO2 மைனஸ் சரியா முக்கியமான 90ல கூட வந்துடுறாங்க ரைட் அலுமினியம் சேர்த்தோம்னா காரோடத்தில் AlO2 மைனஸ் ப்ளஸ் அமோனியா இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி முக்கியமான தாக்குகளை உனக்கு பேலன்ஸ் பண்ணி காட்டிக்கலாம் நம்மளாம் வச்ச தாக்குல பார்க்கலாம் சரியாகும் சரி நாளைக்கு ஒரு மணி பார்க்கலாம் ஓகே அங்கே பக்கத்து வழி தெரிஞ்சிருக்காதே